அட்டாமா குடும்பத்தினருக்கு வணக்கம். அட்டாமாவின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா சேக் அவர்களினுடைய சிறப்பை, உழைப்பை, தியாகத்தை அட்டாமா குடும்பத்திற்கு புதிதாக வந்திருப்பவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சில வீடியோ பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையில் நான் சென்னை தாம்பரத்தில் மருத்துவமனை நடத்தி வந்தபோது ஒரு முறை பேராசிரியர் அங்கு வருகை தந்திருந்தார். பொதுவாக வகுப்பெடுக்க மாதத்திற்கு 2 முறை வருவார். அன்றைய தினம் வீடியோ எடுப்பதற்கான ஒரு சூழல் இருந்தது. இப்போ நாம் நினைப்பது போல் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் ஒரு வீடியோ எடுக்கலாம், எடிட் பண்ணலாம், டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி அன்றைக்கு இல்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அதை டெலிகாஸ்ட் பண்ணணுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனோட சப்போர்ட் வேணும். அன்றைக்கு அந்த சூழல் அமைந்ததால் ப்ரொஃபஸர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ், சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லுங்கள் டாக்டர், நாங்கள் அதை பதிவு பண்ணுறோம், நமக்கு வந்து ஃப்யூச்சரில் அது பயன்படும் அப்படின்னு கேட்டபோது ஆல் ஆஃப் எ சடன் ஒரு 15 நிமிடங்கள் அவர் ஒரு உரை நிகழ்த்தினார். என்னோடய கிளினிக் ரூம்லேயே என்னோடய செட்டப்லேயே அவர் அமர்ந்து ஒரு 15 நிமிடங்கள் அவர் பேசிய பேச்சை நீங்கள் கேளுங்க. ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு என்ன சொல்கிற தொலைதூர பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படிலாம் இருக்கணும், நாடு சுபீட்சமாக இருப்பதற்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அடிப்படை, மக்களும் அரசாங்கமும் என்ன செய்யணும், இதையெல்லாம் ரொம்ப ஆணித்தரமாக பதிவிட்டிருந்தார். நான் அவருடைய சுவடுகள் அப்படிங்கிற வாழ்க்கை குறிப்பதிவிடே சொல்லியிருப்பேன். வறுமையின் கொடுமையுடன் வாழ்வை துவங்கியவர். அவர் ஏர்ஃபோர்ஸில் போய் சேர்கிற வரைக்கும் ஒரு டாக்டரையே அவர் சந்தித்ததில்லை. ஏர்ஃபோர்ஸில் அவர் சேரும்போது தான் மருத்துவ பரிசோதனைக்காக ஒரு டாக்டரை சந்திக்கிறாரு. ஏர்ஃபோர்ஸில் அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த போது தான் ஹோமியோபதி கற்றுக்கிறார். அதன் பிறகு அவர் விமானப்படையிலிருந்து வெளியேறிய பிறகு முதல்ல அவர் ப்ராக்டிஸ் பண்ண சிஸ்டம் வந்து ஹோமியோபதி தான். இலங்கைக்கு சென்று ஹோமியோபதி மருத்துவம் செய்தார். அப்போது தான் கொழும்புவில் அவர் பேராசிரியர் ஆண்டன் ஜெயசூர்யா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்று அவரிடம் அக்குபஞ்சர் பயின்று பின்னர் தமிழகத்திலே அக்குபஞ்சர் மருத்துவத்தை மிக ஆழமாக, அழுத்தமாக விதைத்து பரவச் செய்தார். ஸோ இந்த அவருடைய வீடியோ பதிவு கொஞ்சம் ரெசல்யூஷன் குறைவாக இருக்கும், ஆடியோவில் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய கருத்து நமக்கு முக்கியம். அதை கேளுங்க. நோய் இல்லாத உலகம், மருந்தில்லாத உலகம், நோய் இல்லாத தமிழகம், இந்த வாசகம்தான் எங்களது இயக்கமாகிய அட்டாமாவில் அடிக்கடி பேசப்படக்கூடிய வாசகங்கள். நோய் இல்லாத ஒரு நாடை, தமிழ்நாட்டை இன்னும் 7 வருஷத்துக்குள்ள உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சாத்தியமா அல்லது வெறும் பேச்சா அப்படின்னு எல்லாருக்கும் நினைக்க தோணும். சாத்தியம் இருக்க கண்டுதான் இந்த இலக்கை நிர்ணயிச்சு இப்ப சில மருத்துவ நுட்பங்களை கடைபிடிச்சு மக்களுக்கு அது சென்றடைய வேண்டும், அரசு மூலமாக அது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகள் ஈடுபட்டு வர்றோம். அது வெற்றி அடையும். இன்றைக்கு நோய் இல்லாத வீடே கிடையாது. எல்லா வீட்லையும் யாராவது நோயாளர் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நோய் இல்லாத நாடு அப்படின்னு சொல்றது நமக்கு பிரமிப்பு ஊட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது சாத்தியமில்லை என்று சொல்லுவது அறியாமை. நம்ம இவ்வளவு தூரம் விஞ்ஞான வளர்ச்சி பெற்று, அறிவு வளர்ச்சி பெற்று இதை சாத்தியமில்லைன்னு சொன்னோம்னாக்க அதை ஏற்றுக்க முடியாது. நிச்சயமா முடியும். அதுவும் மருந்துகள் இல்லாமலே நோய்களை போக்க முடியும் அப்படின்னா இன்னும் வியப்பக்கூடிய ஒரு விஷயம் அது. அதுவும் சாத்தியம்தான். இன்னைக்கு ஒரு சாதாரண வியாதிகளுக்கு கூட மக்கள் வந்து அலக்களிக்கப்பட்டு, பயமுறுத்தப்பட்டு
அறுவை சிகிச்சைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இது வீட்டிலும் நாட்டிலும் பெரிய பொருளாதார பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறது பலரும் அறிந்த உண்மை. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? ஏதாவது வழி இருக்குதா? எப்படி இதையெல்லாம் போக்க முடியும் என்ற கோணத்தில் சிந்திச்ச போதுதான் எங்களுடைய மருத்துவ அனுபவம், மருத்துவ அறிவு, விசாலமான அனுபவம் கொடுத்த பாடம் தான், கொடுத்த லட்சியம் தான், மருந்துகள் இல்லாமல் நோய் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம படைக்க முடியும். அதுவும் கிபி 2030க்குள்ள நோய் இல்லாத தமிழகத்தை நம்மால் படைக்க முடியும். அரசு சற்று ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதன் மூலமாக அப்படின்னா, நோய் நம்ம உடம்புல இருக்கு, நோய்க்குரிய நிவாரணமும் நம்ம உடம்புலயே இருக்குது அப்படிங்கிறது அக்குபஞ்சர் கோட்பாடு. இந்த கோட்பாடு ஒன்றும் உலகத்திற்கு புதியதல்ல, நமக்கு ஒன்றாவது புதியதாக இருக்கலாம். இன்றைக்கு 140க்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த அக்குபஞ்சர் என்ற சிகிச்சை முறையை நல்லபடியாக கையாண்டு எளிமையாக நோய்களை குணப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அறுவை சிகிச்சைக்கெல்லாம் அவங்க போறதே இல்லை, அந்த அளவுக்கு வியாதி வளர விடுறதும் இல்லை. ஏன்? இப்ப சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை மாறி சிசரியன் செய்து குழந்தைகள் எடுக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக சிசரியன் செய்யப்பட வேண்டிய நிலையை மாற்றி சுகப்பிரசவ நிலைக்கு கொண்டு வர முடியும். இது எத்தனோ சந்தர்ப்பங்கள்ல இதை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம். இது ஏன் பரவக்கூடாது எல்லாருக்கும்? இன்னும் எந்த மகப்பேறு மருத்துவமனை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5 பிரசவம் நடக்குதுனாக்க அதுல 1வது 2வது சிசரியன் வந்துகிட்டே இருக்க. இதனால அந்த தாயினுடைய உடல்நலம், அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற சிந்தனை, சமுதாய சிந்தனை கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கிற போது ஒவ்வொரு மருத்துவருமே எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த அக்குபஞ்சர் போன்ற இயற்கையான சிகிச்சை முறைகளை கற்று மிக எளிமையாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால் சுண்டு வரல, கை சுண்டு வரல, முழங்கையில், முழங்கால்ல, இப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த மாதிரியான பலன்களை அறுவை சிகிச்சையை தடுத்துடலாம் என்ற பலனை நம்மால் நுகர முடியுமாயின் அத்தகைய கல்வி கட்டாய கல்வியாக்கப்பட வேண்டும். இதை இன்று வரைக்கும் அரசு செய்யாமல் இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மருத்துவரும் தெரிஞ்சிருக்கணும். அது போக ஒவ்வொரு மாணவரும் இதை புரிஞ்சிருக்கணும். இப்படின்னு ஒரு கலை இருக்கிறது, நமக்கு ஏதாவது ஏற்படக்கூடிய உபாதைகளை நாமே தீர்த்து கொள்ளலாம் எளிமை. இது ஒன்றும் கஷ்டமானதே கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் படிக்கலாம் கிடையாது. சில நாட்கள் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா எளிமையாக இந்த மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த இயற்கையான சிகிச்சை முறையாகிய அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் போன்ற சிகிச்சை முறைகளை பரவலாக்குவதன் மூலம், விரிவாக்குவதன் மூலம், அதனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்வதன் மூலம் மக்கள் நிச்சயமாக நோயில் இருந்து விடுதலை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, நோயே இல்லாம, நோயை வரவிடாம அவங்க வாழ முடியும். அதற்கான புள்ளிகள் இருக்கு நம்ம உடம்புல, நோய் தடுப்பு புள்ளிகள் இருக்கு. அது எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துட்டா அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க. அதை மீறி வந்துருச்சா அதை போக்குறதுக்கு எந்த இடத்துல? இப்படி ஆரம்ப நிலையிலேயே வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய பாதைகளை, தொல்லைகளை அவரவர்களே தீர்த்துக் கொள்ள அளவுக்கு சாத்தியக்கூறு உண்டு. ஆனா முதல் ஸ்டெப்பாக அரசாங்கம் என்ன செய்யணும், சமுதாயம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். யாரெல்லாம் இந்த கத்தி எடுத்துக்கிட்டுலாம் திடுறாங்களோ, எதுக்கு எடுத்தாலும் அறுவை சிகிச்சை, முதல்ல அவர்களை மாற்றணும். இப்படின்னு ஒண்ணு இருக்கு, இப்படி ஒரு அறிவியல் நுட்பம் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல பின்பற்றுங்க. அதுல சௌரியமாக அப்புறம் நீங்க கத்தியை தீட்டுங்க. எடுத்தவொடனே கத்தியை தீட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அரசும் இந்த அக்குபஞ்சர் துறையை சார்ந்த டாக்டர்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம படிச்சுட்டா நாம செய்யறோம், எதுக்கு அடுத்தவனை போய் சொல்லிட்டு தெரிய அப்படிங்கிற சமுதாய பொறுப்பற்றவன்.
அவனுக்கும் மிருகத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. மேன் இஸ் a social animal. He should have the social responsibility. நம்ம நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை கருத்து அவனுடைய ஆழத்தில் நன்கு பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் அவன் டாக்டர், அப்பதான் அவன் சோஷியல் அனிமல். Otherwise we can't accept him as a man. He's a jungle animal. அதனாலதான் சொல்றோம், தெரியுது நம்ம செஞ்சு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பரப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆயுள் இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம். ஆனா ஒரு இலக்கு நிர்ணயிச்சு எத்தனை ஆண்டுகளுக்குள் இத்தகைய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் நம்மால் கொண்டு வர முடியும், பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாபெரும் அமைப்பு அட்டாமா என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஆர்வமிக்க டாக்டர்கள், அக்குபஞ்சர் டாக்டர்கள் இன்றைக்கு அயராது இந்த பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். மிகவும் போற்றுதற்குரியது. இந்த சமுதாயம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளது. அவர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம், the bliss of God is ensured. நிச்சயமாக they are always blessed by the Almighty for this noble deed, for this noble talk, for this noble thought. We hope that our voice will reach the governments very soon and call us and make best use of the resources of our people, our association, so that the society, the country is benefited, the mass is benefited. அற்புதங்கள் நம்ம செய்ய முடியுது, எளிமையாக செய்ய முடியுது, கஷ்டங்கள் கிடையாது, சிரமங்கள் கிடையாது. மிக எளிமையாகவும் சிக்கனமாகவும் சாதாரணமாகவும் இத்தகைய சாத்தியங்களை நம்ம எட்ட முடியும். அப்படின்னா சத்தியமாக அரசு இது செய்ய கடமைப்பட்டிருக்கிறது, செஞ்சே ஆகணும். அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரசு, குறிப்பாக தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோள், கிபி 2010க்குள்ளேயே நோய் இல்லாத தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். நமது புரட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எதிலும் முதலிடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன சொல்றோம், இதிலும் முதலிடம். நோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்கி, இந்த நோயில்லாத தமிழகத்தையே இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக்கி நோயில்லா உலகத்தை படைப்பதற்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள் முதல் இடம் வகித்து முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.